வணக்கம் மக்களே! ஜப்பான் வீடு பத்தின ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். இது வந்து மெயின் டோர். மெயின் டோர்ல பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணிக்கிற மாரி சிஸ்டம் இருக்கும். ஸோ நம்ம லாக், அன்லாக் பண்ணிட்டு நம்ம டோர ஓப்பன் பண்ணிக்கலாம். இது எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான். ஆனா இந்த டோர் பார்த்தீங்கன்னா, ஹாலுக்கும், பெட்ரூமுக்கும் கனெக்ஷன் பண்ற அந்த ஒரு டோர். இதுல பார்த்தீங்கன்னா, லாக் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அந்த ஹேண்டில் மட்டும் தான் குடுத்துருப்பாங்களே தவிர, லாக் பண்ணிக்கிற மாரி எந்த சிஸ்டமும் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா, பெட்ரூமோட டோர். இதுலயும் அப்படிதான். லாக் பண்ணிக்க முடியாது உள்ள இருந்து. ஜஸ்ட் ஹேண்டில் மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. ஆனா பாத்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா, அங்க லாக்ஸ் குடுத்துருப்பாங்க. ஏன்னா பாத்ரூம் வந்து கொஞ்சம் பிரைவேட்டான பிளேஸ் அப்படிங்கிறனால, அங்க மட்டும் நம்ம உள்ள வச்சு லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் குடுத்துருப்பாங்க. அண்ட் டாய்லெட் ஸ்பேஸ்லயுமே அதே மாரி தான். நம்ம உள்ள இருக்கும்போது நம்ம லாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க குடுத்துருக்காங்க. ஆனா நான் சொன்ன மாரி பெட்ரூம் டோர்லயோ, இல்லன்னா இந்த ஹால் கூட கனெக்ட் பண்ற டோர்லயோ வந்துட்டு லாக் பண்ணிக்க முடியாது. ஈவன் பால்கனிஸ்ல கூட ரொம்ப சின்ன லாக்கா தான் இருக்கும். இது ஏன் அப்படின்னா, சேஃப்டி ரீசன்க்காக தான். இங்க வந்து அடிக்கடி எர்த்குவர்க் வர்றதுனால எவாக்குவேஷனுக்கு ஈஸியா இருக்கும். உள்ள யாரும் போய் லாக் பண்ணிட்டு மாட்டிக்க கூடாது இல்லையா? ஸோ அவங்க எவாக்குவேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றனால தான், ஜப்பான் வீடுகள்ல மோஸ்ட் ஆஃப் த வீடுல இந்த மாரி தான் லாக்ஸ் எங்கேயுமே எல்லா டோர்ஸ்லயும் இருக்காது. ஒன்லி மெயின் டோர் அண்ட் பாத்ரூம் பிரைவேட்டான ஏரியாங்கிறனால அந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.